சுவாமியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஒரு திருக்குறள் ஆண்டவன் அதெல்லாம் வாசிச்சுட்டு சரக்காரம் இந்த வீராணம் மாதிரியும் வெளியான இருக்காங்க அவ்வளோ அது மாதிரி அவருக்கு. அதாவது இந்த சாதிஷ்யத்துக்கு அயோகி அடையாது, இது சரியில்லை, பிரதியோகி அவர் இன்னொரு ஆண்டவர் அவர் சுவாமி அவ்வளோ பிரீத்தி வச்சிருக்காரு. உத்தமூர் சுவாமி இவருடைய உபன்யாசம் கேட்டு இவருக்கு விருதம் கொடுத்தாரு. கேட்டு வாசனா சொல்லி இன்னும் நிச்சயம் சபாய் சபாபதி பாவதால் மங்களாசாசனங்கள் ரொம்ப அழகான கிரந்தம். சபை ஒவ்வொரு மாசமும் நடக்கிறது. இந்த சபை நடக்கிற அன்னைக்கெல்லாம் இவரிடம் ஸ்ரீமத ஐஷிங்கரும் இந்த சதமானோத்சவ விஷயபூதலான ஆச்சாரியன் அவரும் எப்பவும் கௌரவமா இருந்த அவருடைய திருத்தமையனாரான விஜயபுரம் சுவாமி இந்த வியாக்கியானத்தை அவ 2 பேரும் நம்ம நடுவில் ஆவிர்பூத்தாலாயிடுவா அப்படின்னு அடியனுக்கு அதை நீங்க கல்பனா வச்சிருந்தாலும் சரி, சம்பிரதாயத்தை ஒத்துண்ட விஷயம். பூர்வாச்சாரியால் தரிசனங்களை நாம் அனுசந்தானம் பண்ணும்போது அவ சந்தோஷிக்கிறா. அந்த ரீதியில எது கேட்டா, முதல் பாகத்துக்கு முன்னுரை எழுதிச்சேன் சுவாமியே சாதிச்சிருக்கார். 10 அதிகாரம் பப்ளிஷ் பண்ணி அது அவர் ஒரு குறைய சொல்றார் தனக்கு. இதுல முழுக்க ஒரே புஸ்தகமா பண்ண முடியாது ஸ்ரீகோஷமா. ஆனா இந்த பௌத்தாலோட 11வது அதிகாரத்தையாவது நான் சேர்த்து பப்ளிஷ் பண்ணிடணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல ஒரு அழகா வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு, முதல் முன்னுரையில இருக்காது. ஆனா என் ஆசைதான் பண்ண முடியும்னு தவிர அதற்கான திரவியம் என்கிட்ட இல்லை. அது இல்லாதால என்னால முடியல. அதனால அது அப்புறமா தனியா பப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கும்னு இந்த அதிகாரத்தை புஸ்தகத்துல தான் இருக்கும்போது பண்ண முடியலையேன்னு அந்த சுவாமிக்கு போறேன். அதை காமிச்சிருக்க. இது இன்னொரு புஸ்தகம் வர வரைக்கும் அப்ப சுவாமிக்கு கொஞ்சம் திருமேனி பாடவும் குறைச்சதா இருந்திருக்கும். அந்த மனசோட சோதனீய தசையையும் அதுல காண்பிச்சிருக்க. இன்னும் 14 அதிகாரங்கள் அதை நான் பிரசவிச்சு விட்டேன். ஆனா அது பரிணயம் பண்ணி பார்க்க முடியல. இந்த வாக்கியங்கள் இருக்கிறது பிரசவிச்சு வளர்த்துட்டேன். ஆனா அதை பூர்த்தி பண்ணியாச்சு. அதை விவாகம் வரைக்கும் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லாம போயிடுச்சுன்னு சாதிச்சிருக்காரு. ஐஷிங்கர் நிறுவன ஐஷிங்கர் பின்னால 2வது பாகம் பப்ளிஷ் பண்ணச்சேன். இந்த விஷயங்களை விஸ்தாரப்படுத்தாம இந்த முத்திரணத்துல தனக்கு இருந்த சிரமங்கள், சுவாமி அதற்கு முன்னால பட்ட சிரமங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சங்கலனம் பண்ணி அது பரிசிரமத்தோட இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்க. இந்த கிரந்தங்கள் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணவாளுக்கோ அதை எழுதினவாளுக்கோ எப்ப திருப்தினா அது பிரச்சாரத்துல வர சேர்ந்தா திருப்தி. இது ரொம்ப இந்த காலத்துல நிறைய பேர் வாசிக்கிறவா இருப்பா, இல்லாம இல்லை. சாஸ்திர பரிச்சயம் பண்ணிட்டு இருக்கிறவாள்ல இந்த வாசிக்கிறவாளோ காலக்ஷேபம் சொல்றவாளோ இல்ல வெறுமை எடுத்து அந்த போக்கியத்தையினால வாசிக்கிறவாளோ நிறைய பேர் இருக்கா. சாஸ்திர பரிச்சயம் பண்ணிட்டு இருக்கிறவா இருந்தாலும் சாமானியாலும் இந்த விஷயங்களை கேட்கும் போது அந்த ஆச்சாரியா திருவுள்ளம் புகாக்கும். அது நமக்கும் பாக்கியம் கிடைச்சது பற்றி அறியேன். சபைக்கு இந்த மகான்களுக்கு கிருதஜ்ஞதை விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். சுவாமியுடைய வியாக்கியான செய்தியில இருக்கக்கூடியதான அனுபவம் நமக்கு வேணும். இந்த அதிகாரத்துல அத்வைதிகளுடைய கண்டனம், அத்வைதத்தோட சுருக்கம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அந்த பிரம்மம் மட்டும் இருக்கும், மற்றது இல்லையே அப்படின்னா எதிரக்க இருக்கேன்னா இதெல்லாம் பிரம்மமே அவித்யா திரோகிதமா இந்த மாதிரி பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறது அதோட சாரம். இந்த பிரம்மங்கிறது நிச்சயமான வஸ்து, அது ஞான ரூபம். விஷயமான ஞானம் அது மட்டும் உண்டு, எதுவும் கிடையாதுங்கிற ஞானம். ஞானவானாக லோகத்துல தோணக்கூடிய நாம்
நானே பிரம்மம்னு ஜீவனே பிரம்மம்னு நினைக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கிய போதகமான அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியம். உத்தமூர் சுவாமி அத்வைதத்தை பத்தி சுருக்கமா பாஷ்யார்த்த தர்ப்பணம் 2வது வால்யூம்ல ஆரம்பத்துல இதை சாதிக்கும் போது அத்வைத துவைத பக்கங்களை சங்கலனம் பண்ணி காண்பிச்சிருக்க. நாம் என்ன வாசிச்சாலும் படிக்கச்ச போக்கியம் இருக்குமே தவிர சொல்றதுக்கு வரும்போது நமக்கு பயமா இருக்கு. அப்ப சுருக்கமா சட்டுன்னு புரியறதுக்குன்னா மகான்களுடைய வாக்கியத்தை உதாகரிச்சோம்னா நமக்கு ரொம்ப நன்னா இருக்கு. அந்த சுவாமி சாதிச்சிருக்கிறதுல அவர் இவருக்கும் நாராயணாச்சார சுவாமிக்கும் ஆச்சாரியனான தர அவருடைய வாக்கியத்தை எடுத்து படிக்க சேவிக்கும் போது அதுல இந்த அத்வைதத்தை சுருக்கமா நிர்விசேஷம் பிரம்மைக்கமேவ தத்துவம் ஜெகத்து மித்யா எத் வஸ்துதோ அசத் புத்தியா கிருஷ்யதே தன் மித்யா. லோகத்துல எது வஸ்துதோ அசத்து வாஸ்தவத்துல இல்லைன்னு கிரகிக்கப்படுறதோ அது மித்யா. அதற்கு உதாரணம் சுக்தியில ரஜதம், புத்தித்தில வெள்ளிங்கிற ஞானம், சுவாப்னமான பதார்த்த ஜாதம். இதை எடுத்துட்டு யதாவஸ்தித போதோயம் யாவது வாஸ்தவமான ஞானம் வர வரைக்கும் அதை பற்றின விவகாரங்கள் நடக்கும். அந்த போற போக்குல அப்ப பாரமார்த்திக சத்தியத்துவம் பிரம்மணகா, ராஜிபாசிக சத்தியத்துவம் இந்த சுத்திகா ரஜதஸ்ய, வியாபகாரிக சத்தியத்துவம் விடாதேகே. சுத்தி ரஜதத்துல ராஜிபாசிகமான நிச்சயில வியாபகாரிகமான சத்திய விஷயகமான இயம் சுத்திகிங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா அது போயிடும். பாரமார்த்திகமான சர்வம் பிரம்ம ஏகதேவ தத்துவம் அந்நியத் சர்வம் மித்யாங்கிற ஞானம் வந்தாலும் அது போயிடும். இந்த வியாபகாரிக சத்தியமான ஜடாதி விஷயகமான ஞானம் பாரமார்த்திக சத்தியத்துவ ஞானத்தாலே போகும். சர்வதா அபாத்தியத்துவம் பிரம்மணகான்னு அதை பிரிக்கிறார் இந்த வஸ்து ஜாதத்தை. இதெல்லாம் அத்வைதிகளுடைய பிரகாரம். பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, பிரம்ம ஏகமேவ அப்படிங்கிற போதகமான லேகனானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஞானம் வந்துடுச்சுனாக்க நமக்கு லோகத்துல விவகாரமா இருக்கிறதெல்லாம் வாஸ்தவம் கிடையாதுங்கிற ஞானம் வந்ததுன்னா நம்ம அப்புறம் மோட்சத்தை அடைய முடியுங்கிற அந்த தத்துவ ஆவேதக வாக்கிய ஸ்ரவணேன அனந்தரம் உபாசனேன முக்திஹி ஸ்யாத். அந்த பாரமார்த்திகமான ஞானாவாப்பு முக்தி ஸ்யாதுங்கிற அவா சித்தாந்தம். இதை கண்டிக்கிற பிரகாரம் சுவாமி எல்லா மதங்களும் கண்டிக்கும் போது எல்லாத்துக்கும் சங்கிரகமா பாசுரங்கள் சாதிச்சிருக்க. ஆரம்பத்துல ஒரு பாசுரம், பூர்த்தியில ஒரு பாசுரம்னு சாதிக்கிற. அந்த பாசுரங்கள் நமக்கு அந்த அந்த மதத்துல என்ன முக்கியமான விஷயம், எதை கண்டிக்கணும், அதை கண்டிக்கிற பிரகாரத்தை மட்டும் காமிக்கிறது. இப்ப அதுல சுவாமி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகம் பண்றார். அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரத்தோட முக்கியமான இது கண்டன விஷயங்கிறதையும் காண்பிக்கிறார். கடைசியும் ஸ்லோகம் காண்பிக்கிறார். சுவாமியோட வியாக்கியானம் நமக்கு அவசியம் போக்கியங்கிறதால அந்த ஸ்லோகங்களை சேவிக்கிறேன், அர்த்தத்தை தாத்பரியமா சொல்றேன். அதற்கப்புறம் இந்த முதல் பாசுரத்தோட வியாக்கியானம், கடைசி பாசுரத்தோட தாத்பரியமான வியாக்கியானம், அதுல ஏதாவது 1-2 வாக்கியங்கள் மட்டும் சுவாமியினுடையதான ராசிக்கம் ஹிருதயங்கமமான வியாக்கியான செய்தி, இவைகளுக்காக 1 வாக்கியங்கள் அந்த பாசுர வியாக்கியானங்கள்லயே கடைசி பாசுரத்தோட வியாக்கியானம் ரொம்ப சுருக்கமா விண்ணப்பம் நினைக்கிறேன். இந்த அதிகாரத்துக்காக சுவாமி வியாக்கியானத்துல தேசிகன் விஷயமான ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணியிருக்க. இந்த மாதிரி சாட்சாத் சுவாமி ஒவ்வொரு பத்துக்கும் தன் ஆச்சாரியன் விஷயமான மங்கள ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அத எம்பெருமானே அவர்னு எம்பெருமானுடைய அவதாரம்னு சொல்லி சாதிச்சிருக்கார். ஒவ்வொரு பத்து வியாக்கியானத்துக்கு பகவத் விஷயம்.
இங்க சுவாமி இதுதான் சுவாமி தேசிகன் பல குணங்களுக்கு ஆச்சரியமானவர், பரம பூஜ்யர். அவர் எம்பெருமானுடைய பிரீதி பாத்திரமான மகாத்மாக்களுக்குள்ளே ரொம்ப முக்கியமானவர். இந்த 3 ஆகாரத்தை காண்பிக்கிறார். நமானி கமலாகாந்த சுவாந்த பிரிய மகாத்மசு. எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பான ஞானித்வாத்மைவ மேமதம் என்று கருதப்படுபவர்களில் மகாந்தம் மிக பெரியவர். பெரியவர் தான் மற்றவன் அல்ல, பூஜிக்க தெரிந்தவர் அர்த்தம். வேதாந்த குரும் மம வேதாந்த குரும் பலகுணாலயம். என்னுடைய வேதாந்த குருங்கிற இப்ப எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னா அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னாக்க இன்விடேஷன்ங்க அதே மாதிரியே இருக்கான்னு எல்லாரையாலும் எனக்கு பார்க்க முடியாதால சாதாரண அந்தந்த கிரந்தங்கள் பண்ணும்போது கிரந்தகத்தாக்களுக்குன்னு தெரிஞ்சுட்டுதான் முதல்ல அர்த்தம் சொன்னேன். இந்த சுவாமி குமாரர் அடியனை திருத்தி பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்துலையும் இன்விடேஷன்ங்கிற விஷயமா இருந்ததுன்னா நீங்க பார்த்துருந்தாலும் சொல்லலாம், தேவை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லலாம். அந்த மாதிரி அன்றைக்கிறது உண்டு. அங்க நான் சொன்ன சாட்சாத் சுவாமியில கூட அவருடைய ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றார் ஒவ்வொரு இடங்கள்லையும். அதே மாதிரி அதனால வேதாந்த குரும் பலகுணாலயம் மகாந்தம்னு இந்த ஆச்சாரியன் இந்த கிரந்தத்தை பண்ணவர் வேதாந்த ஆச்சாரியன் இருக்கிறதால அவரை சொல்றது அப்படிங்கிற எண்ணத்துல அதை வியாக்கியானம் பண்ணி அதற்கடுத்தது இத ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பப்ளிஷ் பண்ணச்சே அந்த சீர்ஷகங்கள் நன்னா இருக்கு. அதுல அத்வைதத்துல ஜீவன் முக்தாளா போனவா சாஸ்திரவசால் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த பக்கம் கண்டிக்கத்தக்கதுன்னு அதுல ஒரு வாக்கியங்கள் இருக்கு. ஸ்ருதி மூர்தனி அடியா அடியா ஸ்ருதி ஸ்ருதி மூர்தனி ஸ்திதா ஸ்ருதி மூர்தனி ஸ்திதா தக்தாகிலாதிகாரத்வாத் அடியா அடியா அகில அதிகாரத்வாத் ஸ்ருதி மூர்தனி ஸ்திதா. அதனால சாஸ்திர நிஷ்டத்தை இதுக்கெல்லாம் கட்டுப்பட அனுஷ்டான அவசியம் இல்லை அப்படின்னு ஜீவன் முக்தாளா இருக்கவா ஜீவன் இதெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. அடியா அடியா அந்த சொல்லி அப்பேற்பட்டதான இந்த பக்கம் கண்டிக்கத்தக்கதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். விதிகிங்கரதா நவேஷ்டி நாஸ்மின்னு நகுண பிரம்ம சமாதி தக்ன தோஷே. நகுண பிரம்மனா நிர்விசேஷ பிரம்மா. அதனுடைய சமாதி ஏற்பட்டதாலே தோஷங்கள் போயிருக்கிறதால சுவாமி சாதிச்ச மாதிரி ஸ்ருதி மூர்தனி ஸ்திதாலா இருக்கிறவாளுக்கு இது சாங்கரபக்ஷம் ஆத்ம பக்தேஷு அகரங்காரகிரா குரு நிருந்தே. அதுல ஆத்ம பக்தேஷு ஆத்மானா பகவத் பக்தேஷு இது சாங்கரபக்ஷம் அகரங்காரகிரான கம்பீரகிராங்கிற அர்த்தம். ரொம்ப சாதாரணமா நம்ம இல்லாம தைரியமா சொல்றது. அப்பேற்பட்ட வாக்கியத்தாலே சுவாமி கண்டிக்கிற எடுக்கிறாருன்னு அந்த 2 ஸ்லோகம். அதற்கப்புறம் இந்த சங்கதி முன்னதிகார அதற்கு முன்னால வைபாஷிகாதிகார பங்கம்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னால மாத்தியமிக யோகாச்சார சௌத்ராந்திக வைபாஷிக பங்காதிகாரம். அதுல பிரகடாட்ச பௌத்த பங்காதனந்தரம் வேதவாத சஞ்சன்னானு புனரேதான் குருஹு ஏகாதசாதிகாரே நிராகரோதி ததான்னு அதிகாரத்தோட விஷயம். அந்த சங்கதையும் அதுவே காண்பிக்கல. பிரகடமான பௌத்த பங்கத்துக்கு பிறகு வேதவாதத்திலே சஞ்சன்னான் மறைந்திருப்பவர்களான பௌத்தர்களை பிரகடமான பௌத்தால் இவா வேதவாதத்தாலே தன்னை மூடிக்கொண்டு பௌத்த மதத்தையே பேசுறவா. அப்பேற்பட்டவர்களை வேதாந்தாச்சாரியர் தரிசனம் பண்ணு சொல்ற ஸ்லோகம். இதை சொல்லிட்டு பிரதானமா மூல கிரந்தத்திலையும் இதுலையும் காண்பிக்கக்கூடிய பிரக்கிரியையில இவாளை யோகாச்சாரியாலும் இவாளும் ஒரே மாத்தி அப்படின்னு வாக்கியங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டா யோகாச்சாரியாலும் ஞானத்தை மட்டும் ஒத்துருக்கா,
மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா. அத்வைதிகளும் ஞானத்தை மட்டும் ஒத்துட்டா, மற்றது கிடையாதுன்னா. அவ சமிருத்தி சத்தியத்துவம்னு சொன்னா, இவ வியாவகாரிக சத்தியத்துவம்னு சொன்னா, மற்றபடி வேற எதுவும் வேறவில்லைங்கிறத யோகாச்சாரர்களால சேர்த்து சொல்றாள். இவாள இந்த பிரச்சனை பௌத்தங்கிறதுக்கான மூலமான ஒரு 2 பேரையும் சாதிஷ்யத்தை சொல்றதுக்கு அதை சொல்லியிருக்கா. அப்ப கேட்கிற நடுவுல ஒரு கேள்வி, அந்த யோகாச்சாரம் அதை கண்டதமான உடனே இவாளை சொல்ல வேண்டியது தானே. பிரச்சனை பௌத்தாங்கத்துக்கு யோகாச்சாரத்துக்கு ஆளா இருக்கிறவாள நடுவுல வந்து ரேங்கத்தை சுவாமி தன் வாக்கியத்துல காண்பிக்கிற என்ன சொல்றேன்னா, அதை கேட்டுக்கிற அதற்கு உண்டான ஸ்லோகத்தோட வியாக்கியானம் ஆயிடுறது, பாசுரத்தோட வியாக்கியானம். இவனுடைய சயூட்சரில் ததாச்ச அத்வைதமத நிராகரணஸ்ய யோகாச்சார அதிகார ஆனந்தரியே பிராப்தேதி. யோகாச்சார மத கண்ணனுக்கு அடுத்தாப்படையே வர வேண்டியது இருந்தாலும் பௌத்தத்வ சாதன்யாது புத்தனுடைய அனுயாயிகள்ங்கிற அந்த ஒற்றுமையினாலே சௌத்ராந்திக வைபாஷிக யோகோ மத்தியே நிராகரணம் கர்த்தவியமபூதிக்கு நடுவுல சௌத்ராந்திகனையும் வைபாஷிகனையும் கண்டிக்க வேண்டியிருந்தது இன்று பூர்வோக்தகா அவசரகா பிரதிபந்தகி பூத சிஷ்ய ஜிக்ஞாதா நிவృత్యుత్తரகால கதனீயத்துவ ரூபா அவசர சங்கத்தின்னு இப்ப பிராப்தம். அதனாலே இது சொல்லப்படுறதுங்கிற அவசர சங்கதியை காண்பிச்சு நடுவிலே தடுவி, அதாவது யோகாச்சார நாயக்கர் சுவாமி பௌத்தால அடுத்தவன் சௌத்ராந்திகளை சொல்லும் வைபாஷிகளை சொல்லும்னு சிக்ஷால் ஆசைப்படுறா. அதற்காக அந்த நிவృத்திக்காக உடனே வராமல் பிறகீடு வந்ததுங்கிற சங்கதியை காண்பிக்கிறது சுவாமியோட வியாக்கியானம். நடுவுல அந்த பாசுரம் மூலத்துல ஆரம்ப பாசுரம், அதுல வியாசர் பிரம்மசூத்திரங்கள் பண்ணியிருக்க. அதுல எம்பெருமான் விஷயமா 14 குணங்களை 14 பாடத்துல சொல்லியிருக்க. அவைகளை மறைத்து இந்த பேதரூபமான பிரபஞ்சம் கிடையாது என்று, அதுக்கு வரத்துக்கு காரணமா பிரம்மத்துக்கு ஒரு அவித்யை என்னன்னா அஜானத்தை கல்பிக்கக்கூடிய பிரம பிச்சு இயம்புகின்றன்னு சுவாமியோட வார்த்தை. பிச்சுன்னா பித்தம்ங்கிற தோஷம் சொல்லலாம், அஜானம் இந்த இடத்துல அவித்யை. அதை சொல்லக்கூடிய போதம் கழிந்தவனை இல்லாத இருக்குன்னு சொன்னா, அதுவும் ஞான ரூபமா இருக்கிறதுக்கு போய் அஜானத்தாலே திரோகிதமாகுது அப்படின்னு சொன்னா அது எப்படி? அது புத்து வராதே. அவனை அந்த புத்தர் மாட்டுடன் கூட்டுவமே அப்படின்னு சொல்லி அத வியாக்கியானம் பண்ற சுவாமி, யதா அனேன சர்வஜ்யஸ்யாதி பிரம்மணः அஜ்ஞான சம்பந்தோ அங்ககாரி ததைவ அயமதி ஞான தரித்ரோ பூதிதி. போதம் கழிந்தவரைங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ற. பிரம பிச்சு இயம்புகின்ற போதம் கழிந்தவனை, பிரமத்துக்கு பிச்சை சொல்லக்கூடிய ஞானம் இல்லாதவரை இருந்த ஞானம் போயிட்டு பிரம்மத்தை பற்றி கேட்கணும்னு வந்தா தெரிஞ்சுட்டான். அந்த பிரம்மத்தை சூத்திரங்கள்ல பேசி இப்ப ஏற்பட்டது பிரம்மம்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்துக்கு அவித்யினாலே லோகமா அது பரிணமிக்கிறதுன்னு சொல்றானோ, அதுக்கு ஒரு அவித்யை சொல்லும் போது இவளுக்கு ஏற்பட்டதெல்லாம் போயிடுச்சு. பிரம்மம் அந்த ஞானம் இப்ப கழிந்த மாதிரிதான். வாஸ்தவத்துல இவனுக்கு ஞான பூர்த்தி கிடையாது. அதனாலே போதம் கழிந்தவனை புத்தர் மாட்டுடன் கூட்டுவமேங்கிற இந்த வாசுரத்துக்கு சுவாமி அழகாக சாக்காதான் அப்படியே அன்வைக்கிற மாதிரி அந்த பதங்களுக்கு அர்த்தத்தை காண்பிக்கிறார். வேதாந்தானாம் தாத்பர்ய பிரகடனாய பகவதா பாராசத்தியேன பகவதிஷினா பிரீதாய. அப்படியே ஒரு எப்படி அழகுடா, வேதங்கள் மௌனி விளங்க வியாசன் விரித்த நன்னூல்களோட வியாக்கியானம். வேதாந்தானாம் தாத்பர்ய பிரகடனாய பகவதா பாராசல்யேன பகவதிஷினா பிரணீதாய பிரணீதாயாக சாரீரக மீமாம்சாயாக ஷோடசு பாதேஷு பிரம்ம பிரகாரான் யுக்தான் கிருஷ்ணசகா யுக்தான் பிரம்ம பிரகாரான் கிருஷ்ணசகா ஆச்சாத்திய. நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படிகள்
அவங்களுடைய பிரகாரங்கள் அவருடைய குணங்கள். அதை மறைத்து ஆச்சாரிய வேதங்கள் இல்லை என்று வேத பதார்த்தமேவ அபலப்ய பரஸ்ய பிரம்மணஹா ஜெகத்பிரமாஸ்ரயத்துவம் வததா பிரமப்பிச்சு இயம்புகின்றங்கிறதுக்கு வததகான்னு அர்த்தம். போதங்கழித்தவனை புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே பசுப்பிராயான அத்வைகிரகா தாதுசைரேவ பௌத்தைகி ஏகராசி குர்மகான்னு சுவாமியோட வியாக்கியானம். சுவாமி அப்படியே அதை சம்ஸ்கிருதப்படுத்திருக்கார். பாசுரத்துல கடைசியில பாசுரத்தில் இருக்கிறத அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார். பௌத்தைகி ஏகராசி குர்மகா புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே புத்தர் மாட்டுடன் பூட்டுவது. அடே இந்த மாடுங்கிற பதத்துக்கு பக்கத்துலன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இத மாட்டோட கட்டுறோன்னு தான் வச்சிருக்கா. ஏன்னா ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹானா இந்த ரெண்டு மாடுகள் வச்சிருந்தாலும் ஒரு வண்டி ஆமா ஒரு பக்கத்துல பௌத்தம் மாட்டுடன் கூட்டுவோமே சதுசமான மாடுதான் ஒட்ட வண்டி இருந்ததுன்னா பசுப்பிராயாங்கிறதால போதம் கழிந்தவனை பசுப்பிராயாங்கிறதால புத்தர் மாட்டுடன் கூட்டுவோமேன்னு காண்பிச்சிருக்காங்க. காண்பிக்கிறார். இப்படி இது முதல் விஷயம். இது யோகாச்சார விஷயம் ஓரளவு விண்ணப்பம் பண்ணிட்டேன். இதற்கப்புறமாக சுவாமி கடைசி பாசுரத்தோட வியாக்கியானம் அதை சொல்லி முடிச்சுடுறேன். அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப முடிக்கிறது அரை மணி, முடிக்கும் போது அரை மணி. நிறைவு பாசுரம். அதனால அந்த பிரம்மத்துக்கு அவித்யா சம்பந்தம் சொல்றது சரியில்லைங்கிறத காண்பிச்சுட்டார். அதை விஸ்தாரப்படுத்துற இந்த கடைசி பாசுரத்துல பிரிவில்லா இருளொன்று பிணக்கு ஒன்றில்லா பெரு வெயிலை மறைத்து உலகம் காட்டுவென்ன அறிவில்லா அறிவொன்றை அவித்தை மூடி அகம்புறம் என்று இவை அனைத்தும் அமைக்கும் என்பார். செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார். சீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். நெறியில்லா நெல்வழியும் தானே ஆனால் நெடுமாலை நாம் அடைந்து நிலை பெற்றோமே. இவா சொல்ற பிரகாரங்களை பூர்வார்த்தத்துல சொல்லி அதனாலே ஜீவ ஈச தத்துவங்களை சிதைக்க பார்த்தார். யதாவஸ்திதமா இல்லாம அவைகளை பத்தி தவறா சொல்லியிருக்கா. அது புத்தர்களுடைய சகவாசத்தால ஏற்பட்டதுங்கிற 3வது பாதத்துல சொல்லி நாம் அவ்வாறான நிலை இல்லாமல் எம்பெருமானாய உபாயத்தை பற்றி உண்டோம் அப்படிங்கிறத 4வது பாதத்துல சொல்லி அதுல சுவாமி அந்த பிரிவில்லா இருளொன்று பிணக்கொண்டில்லா பெருவயிலை மறைத்து உலகம் காட்டும் அப்படிங்கிறது உபமானம். அது வரைக்கும் ஒரு வாக்கியமாக வியாக்கியானம் பண்ற. அப்புறம் பின்பாதங்களுக்கு அந்தந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற. அங்க சொல்லும் போது பிரிவில்லா இருள் சூரியஸ்வரூப அனுபந்தி. பிரிவி இல்லா இருள், அதாவது இங்க வெயில் தான் சூரிய ஸ்வரூபத்தோட வரும். ஆனா வெயில் பரவி இருக்கு, சூரியனுடைய வெயில் பரவி இருக்கு. அவ சொல்றது இந்த மாதிரி இருக்குன்னு அபூதோபமா அதை காமிக்கிற சுவாமி. அதாவது ஏற்படாது, அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம கல்பனை பண்ணிக்கணும். இப்படி இருந்தா இப்படி இருக்கும். வெயில் எங்க பார்த்தாலும் பதவி இருக்கு. அந்த சமயத்துல சூரியனோட இல்லாத ஒரு இருட்டு இருக்கும்பா. பிரகாசம் தானே பார்க்கணும்னா நீ பிரகாசம் பார்க்கற மாதிரி இருட்டும் கூட இருக்கு, உங்களுக்கு தெரியல. அதை பார்த்துட்டா அதை தெரிஞ்சுட்டேதான் அவளுக்கு தப்புங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் அபூதோபமை. அது சுவாமி சாரிகிருஷ்ணன் சாய்க்கிற அது காவியங்களுக்கு அலங்காரமா இருக்கும், வேதாந்தத்துல அது செல்லாது. பிரிவில்லா இருளொன்று பிணக்கு ஒன்றில்லா பெரு வெயிலை, அதை நிஷேதிக்க முடியாத அப்பேற்பட்ட பெரு வெயிலை மறைக்கும்
உலகம் காட்டும். அந்த இருள் உலகத்தை காட்டும்னு வேலை சொல்றான். அவித்ய வருது, மறைக்கிறது, அதனால உலகம் தெரியாது, பல பதார்த்தங்கள் தெரியறதுன்னு சொல்லிட்டு இதற்கு அதை உபமானமா எடுக்கல சுவாமி. அபூதோபமையான அபூதோபமாங்கிற எடுக்கல. பிரிவில்லா இருளொன்று விளக்கொன்றில்லா பெரு வெயிலை மறைத்து உலகம் காட்டும் என்ன. அதே மாதிரி இவா சொல்றது என்ன, அறிவில்லா அறிவு ஒன்றை, அறிவொன்றை ஞானஸ்வரூபமான பிரம்மத்தை, அந்த ஞானஸ்வரூபமான பிரம்மம் அறிவில்லா அறிவு, ஞாதா கிடையாது, ஞானத்துக்கு ஆசிரியம் கிடையாது, சங்கல்பங்கள்லாம் பண்ண முடியாது, நிர்விசேஷமான ஞானம் என்பதற்கு ஆசிரியம் அல்லாத பிரம்மம், ஞான ரூபமான பிரம்மம். அறிவில்லா அறிவு ஒன்றை பிரம்மத்தை அவித்தை மூடி, அவித்ய அதை மறைச்சு திரோதானம் பண்ணி அகம் புறம் என்று இவை அனைத்தும், அகம் புறங்கிறது அந்த கரணான சின்ன சைதன்யமான ஜீவனையும், புறம்னு சொல்றது மற்ற பதார்த்த ஜாதங்களையும் அமைக்கும் என்பார். லோகத்துல தானே இருக்கு, ஜீவாத்மாக்கள் இருக்கு, மற்ற வஸ்துக்கள் இருக்கு. அந்த கரணான சைதன்யமான ஜீவன் அதை அவித்ய மறைக்கத்தான் இப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாள். இந்த மாதிரி அவ சொல்றதுனால என்ன ஏற்படுறதுன்னா, ஜீவஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபங்களுடைய யாதார்த்தியம் செதறது, அது நிரூபணம் பண்ண முடியாம இருக்கு, சரியில்லாம இருக்கு. கேட்டுக்கிறவன் வாழ்வுக்கு போக போறான், யதார்த்த ஞானம் அவனுக்கு வரப்போகுது. அதுதான் சீவனையும் ஈசனையும் சிதை பார்த்தான். அதற்கு காரணம் செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கேட்டான். ஞானம் நன்னா இல்லாதவரான அந்த செறிவில்லாத புத்தர்களோடு சேர்ந்து, அறிவில்லாத புத்தர்களோடு சேர்ந்து இவர்களும் பெற்றார்கள். நாமோவெனில் நெறியில்லா நேர் வழியும் தானேயானான், வேற எதையும் எதிர்பார்க்காத நிரபேட்சனாக தானே உபாயமாயிருக்கக்கூடிய என்பதுவான் அந்த நெடுமாலை நாம் அடைந்து நிலை பெற்றோமே அப்படின்னு இந்த பாசுரத்துல அதை முடிக்கிறார். இந்த இடத்துல சுவாமி அதே மாதிரி நிறைவு ஸ்லோகம் சாதிக்கிறார். அழகா நிறைய நியாயங்கள்லாம் நடுவில் எடுக்கிற. ஒரு இடத்துல ஒரு நியாயம், ஆஷாட பாத்தே, அதாவது ஆடிக்காத்துல அம்மியும் பறக்கும்னு சொல்வாரு, அந்த அர்த்தம் வரக்கூடிய ஒரு லோக நியாயம் இருக்கு. ஆஷாட மாதத்துல யானையே தடுமாறுவது, கழுத போய் அதை சமாளிக்க முடியுமான்னு ஒரு அதை உதாரணம் எடுக்கிறார் ஒரு இடத்துல. அந்த இடம் மறந்து போயிட்டு சார். அந்த மாதிரி நிறைய நியாயங்கள்லாம் சங்கலனம் பண்ணியிருக்காரு, நிறைய கிரந்தங்கள் பரிசீலனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரிவில்லா இது ஒன்று பிணக்கொண்டில்லா காண்பிக்கும் போது ஒரு உபமானம் சாதிக்கிறார் சுவாமி. ஸ்லோகத்தை மட்டும் நம்ம முன்னே அர்த்தம் சொல்லல. புறநாதகா ஆக புறத்தாழ்வான் இந்த பஞ்சஸ்தவத்துல வரதராஜஸ்தம்பம்னு தோன்றது. இந்த குலத்தாழ்வான் கேட்கறதுனா, எம்பெருமானே உனக்கு அழகு சேர்க்கறது எப்படின்னா, இருட்டு உனக்கு அழகு சேர்க்கறது எப்படின்னா, முக சந்திரன் இருக்கான், முக சந்திரன் முக சூரியன் பக்த சித்திரபானோகோ பரபாகம்னு கௌந்தரி தமிஸ்ரா. அதாவது குலத்தாழ்வான் வரதாத்தியன் இருக்கிறதால வரதராஜஸ்தபம் இது. ஏ வரதா அத்திய ஸ்வயி தன் நிஷாமையாக, உன்னிடத்தில் அதை பார்க்கிறோம். ரவேகே தமிஸ்ராக பரபாகம் யார். உலகத்துல ஒரு அழகு சேர்க்கும். எது அழகு சேர்க்கும்னா, வேற நிறம் பின்னால இருந்தா ஒரு நிறத்துக்கு அழகு சேர்க்கும். ஒரு நிறமுள்ள ஒரு வஸ்து இன்னொரு நிறமுள்ள வஸ்துவை பின்னாட வச்சா அதுக்கு அது அழகு சேர்க்கும், பார்க்க இடிப்பா இருக்கும். அதுதான் பரபாகம். அதையும் டெபினேஷன் லட்சணம் சொல்ற சுவாமிக்கு. பரபாகம்னா என்ன அப்படின்னா, வர்ணஸ்ய விரோதி வர்ணாந்தர சன்னிகர்ஷ ஜனிதா உத்கர்ஷக பரபாகா. இது சுவாமி இதுவிட சுவாமியோட வியாக்கியானத்தில் இருக்கு. பரபாகமியாத் ரவே தமிஸ்ராக வரதாத்தியத்தை நிசாமயாமக. சூரியனுக்கு இருள்
இருட்டு, அழகு தரது உன்னிடத்துல அதை பார்க்கிறோம். உன்னுடைய முகச்சந்திரனுக்கு அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கேசபாசங்களுடைய இருட்டு அழகு சேர்க்கிறதுன்னு சாதிக்கிறார். இத ஏறத்தாழ அனுமதிச்ச மாதிரி சுவாமி தேசிய நச்சுத சதகத்துல முகச்சந்திர மௌடி இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல போய் முகச்சந்திரன் மௌடி தினகரன் கிரீட்டமாகிற சூரியன் ரெண்டும் பிரகாசம் மத்திய ஸ்திதகாதவ சிகுரபார அந்தகார. உன்னுடைய கேசத்தோட அந்த இருட்டு, அந்த கேசவாசமாகிய இருளானது சூரியனுக்கும் முக சந்திரனுக்கும் மௌடி தினகரனுக்கும் நடுவிலே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அகடித கடனாசக்தி சத்தியம் ஸ்தாபைதி தாச சத்திய சமக்ராம் அம்பலாச்சாரம் இருக்காரு. தேவநாதன் சொன்னா நான் சந்தோஷப்படுவேன், நாமும் சந்தோஷப்படுவோம். இதை சொல்ற சுவாமி கடைசி ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணியத சுவாமியோட வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ண மாதிரி ஒரு அபிப்பிராயம். ஆத்தியந்தம் தொடக்கம் சாத்தம்ல ஞானைக்க சாரஸ்கன சம்பவந்தி. இதுலயும் எனக்கு அந்தயத்துல தோஷம் வரும், கரெக்ட் பண்ணணும். ஞாதிர்த்தை செஞ்சு பண்ணணும். ஞாதிர்த்தஹீனஸ்ய போகா வதந்த வித்யாம் பரமஸ்ய பும்சகா ஏ மாயினஸ்தேஹி நிதாந்த சோச்சியாக. அது ஒரு ஸ்லோகம். மாயாபார மாயாவாதி மகேபம் மகாகஜம் வாலோல்காபிச்ச சத்மதோ திக்கம் வித்ராவிய வெங்கடேசகா கவிதார்க்கிக கேசரி ஜெயதி. இந்த முன் ஸ்லோகத்துல அது அதிகாரத்தோட சாரம் வருது. அதுல ஞானைக்க சாதஸ்ய ஞாதிருத்வஹீனஸ்ய பரமஸ்ய பும்சகான அன்வயிச்சா ஞானைக்க சாதன் பரம பூஜான்னு ஞாதிருத்வஹீனன்னு நம்ம ஒத்துக்கல இல்லையா? ஞாதிருத்வஹீனன் இல்லை நமக்கு. அதனால ஞானைக்க சாதஸ்ய பரமஸ்ய பும்சகா ந சம்பவந்தி ஞாதிருத்வஹீனஸ்ய துர்வியபோகாம் அவித்யாம் ஏ மாயினகா வதந்தி தே நிதாந்த சோச்சியாக அப்படின்னு அன்வைக்கணும்னு தோணிட்டு சரின்னா அங்கீகரிக்கா, இல்லைன்னா இப்படி அன்வைக்கணுமோ சொல்லலாம். அதாவது எனக்கு அந்த மாதிரி முதல்ல மூணையும் அந்த சட்சந்தமானுக்கு சேர்த்துட்டார். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல ஞாதிருத்வஹீனங்கிறது சம்பவிக்காது. அதனால ஞானேக சாரமான அவாமதத்தை அனுமதிக்கிறேன், அவன் அனுபவிச்சு கண்டிக்கிறேன். அப்படி அவோ ஏ மாயினகா ஞானேக சாரஸ்ய ஞாதிருத்வஹீனஸ்ய பரமஸ்ய பும்சகா திவ்ய போகாமது. அதுதான் சொன்னது சரியா போயிட்டா? சரியாதான் அன்வைக்கணும், செஞ்சது சரிதாங்கிறத சொல்றது. அதுதான் தே பிதாந்த சோச்சியாக அன்வயம். ஆச்சாரியா திருமொழிகள்லையும் பிரணாம பூர்வகமான அஞ்சலி கிருதக்கிரைகள், இந்த கோஷ்டிக்கு அஞ்சலிகள் கிருதக்கிரைகள். சுவாமிக்கு பிரச்சனை போகுந்த நிராகரணவாதம் அழகா சாட்சர் பிரச்சனை பௌத்தன்ற படம் இருக்க, அது ஸ்ரீபாஷிக்காரர் யோகாச்சாரம் பண்றத கண்டனம் பண்ணும் பொழுது பிரயோகம் பண்ண தேரவாத சன்ம பிரச்சன்ன பௌத்த நிராகரணை உபபாகிதம்னு இருக்கு. அந்த இப்போ இது பாஷ்யக்காரருடைய சொந்த பிரயோகம் முன்னாடி பாஸ்கர் மினிஸ்டர் சாத்திரதீர்க்கையில பிரச்சன்ன பௌத்தன்னு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் முதல்ல பண்ணது. அவரும் அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணியிருக்காரு. பாஸ்கர் மினிஸ்டர் ரொம்ப பிராமணிகரான ஒரு மீமாசை வியாட்சியாக்கார். அவரும் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை. அதுதான் ரெண்டாவது விஷயம், ஸ்ரீபாஷ்யத்திலேயே பாஸ்கர் மினிஸ்டர் என்ன கண்டனங்கள்லாம் பண்ணாங்க அதெல்லாம் இங்கே சிலது. அதாவது அது இன்னொரு விஷயம். அப்புறம் இந்த சுவாமி ரொம்ப அழகாக இந்த வேதாந்த பாபு சுவாமிகளுடைய ஸ்லோகங்களை அழகாக அனுபவிச்சு அன்பையும் சொல்லி அந்த அவரோட ஒரு டெஃபினிஷன் ஒரு பதம் சொன்னார். நம்ம இங்கிலீஷ் பதம் சொல்லக்கூடாதா? சொல்லணும், தனக்கு கொடுத்த விஷயம் நமக்கு கொடுத்த விஷயத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிட்டார். அதாவது ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். நல்ல அற்புதமான சாய்க்கார். இந்த பிரச்சனை அந்த அத்வைத மதத்தை உபபாதனம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா உபபாதனம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு எல்லாமே உலகத்துல அசத்தியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல பாருங்க, ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. சூரியன் சாதிச்சவர்
சூரியன் இருக்கிற இடத்துலயே தமசம் இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன நம்ம ஸ்ரீபாஷிகா என்ன சாய்க்கிறார், ஆசிரியானது பற்றி சாய்க்கிறார். தமசு தமசம். ஆனா அவளே என்ன சொல்றாங்க, கிரந்தத்தை ஆரம்பிக்கச்சேவே சாங்கர பாஷை தேஜஸ் தேஜஸ் தீவிரம் சொல்றாங்க. தேஜஸுக்கும் தமசுக்கும் ஒரே இடத்துல சன்னிதானம் கிடையாது. அவரை பரஸ்பரம் மிகவும் அது அதாவது அஜ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரே இடத்துல ஒரு ஸ்திதி இருக்க முடியாதுன்னு அவரை ஒத்துக்கிறார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி அஜ்ஞானமும் ஞானம் தானே ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஞானமா இருக்கிற ஞானஸ்வரூபமா இருக்கிற சைத்தன்யமான ஆத்மால அஜ்ஞானம் இருந்தா என்ன கஷ்டம்? அதுவும் முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை பௌத்தம் மற்ற கண்டனத்துல இருக்கு. இதெல்லாம் ஏன்னா பிரச்சனை பௌத்தம் மற்ற கண்டனத்தை ஒரு சில துளிகள்ல சொல்ல முடியாது. ஏன்னா மொத்த சதந்தூர் கிடையாது தானே. அதனால சாதிக்கிறேன் அதே கணேசன் சாதிக்கிறதுனா விஸ்தாரமா சததூஷணி சர்வார்த்த எல்லா கிரந்தங்களையும் சொல்லியிருக்கேன். சுவாரஸ்யமான சததூஷணியில இல்லாத சில விஷயங்கள் கூட இதுல சர்வார்த்த சித்தியில இருக்கு. சர்வார்த்த சித்தியில் இல்லாத விஷயங்கள் சததூஷணியில இருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை சுவாமி இந்த உறவு சுவாமிகள் வரலாறு